கூறுகிறார். இந்த வழக்கில் என்னுடைய 2 சாட்சிகளுக்கு பிறகு என்னிடம் இருக்கும் கடைசி சாட்சி, என்னுடைய பிரம்மாஸ்திரம், கடைசி எவிடன்ஸ், இந்த மெடிக்கல் ரிப்போர்ட். கொடூரமான இந்த சம்பவம் நடந்த பிறகு பானுமதியினுடைய உடலை பரிசோதித்து டாக்டர் வழங்கிய மெடிக்கல் ரிப்போர்ட் கனம் கோட்டார் அவர்களின் பார்வைக்கு. பானுமதி போல பல நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு எதிரான வன்முறையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத, சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு கண்கூடான உண்மை. இவரால இந்த பானுமதி போல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய இந்த தீர்ப்பு ஒரு சாதாரண தீர்ப்பு அல்ல, அது ஒரு மகத்தான தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் மூலமாக பானுமதி மட்டுமல்லாது பல நூற்றுக்கணக்கான பெண்களும் பயன்பெறுவார்கள் என்பது உண்மை. இவரான நான் என்ன சொல்ல வரேன்னா, மிஸ்டர் குட்டப்பா ஆரம்பத்தில் இருந்தே, கல்யாணத்திற்கு முன்னாடி இருந்தே அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வன்முறையோடு இருந்தது என்பது உண்மை. மிஸ்டர் குட்டப்பாவுக்கும் மிஸ்ஸஸ் பானுமதிக்கும் இடையே அன்பில்லை என்பது உண்மை. அன்பில்லாத காரணத்தினால் இருவரும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டார்கள் என்பதும் உண்மை. அப்படி சண்டையிடும் போது அந்த அபார்ட்மெண்டில் வேலை பார்க்கக்கூடிய மிஸ்டர் ராம்சிங்குக்கு தெரியும்படியாக அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள் என்பதும் உண்மை. ஆகவே சம்பவத்தன்று மிஸ்டர் குட்டப்பாவும் மிஸ்ஸஸ் பானுமதியும் தனியாக இருந்தார்கள் என்பதும் உண்மை. சம்பவத்தன்று மிஸ்ஸஸ் பானுமதி வீல் என்று கத்தியதும் உண்மை. பானுமதி வீல் என்று கத்தியதை மிஸ்டர் ராம்சிங் கேட்டார் என்பதும் உண்மை. ஆக இந்த சம்பவம் நடந்ததும் உண்மை. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டது மிஸ்ஸஸ் பானுமதி என்பதும் உண்மை. இந்த சம்பவத்தை நடத்தியவர் மிஸ்டர் குட்டப்பா என்பதும் உண்மை. ஆகவே இந்த வழக்கில் மிஸ்டர் குட்டப்பா தான் குற்றவாளி என்பது உண்மை உண்மை உண்மை. எனவே கணேஷ் கோச்சார் அவர்களே, இந்த வழக்கில் மிஸ்டர் குட்டப்பா தான் குற்றவாளி என தீர்ப்பளித்து பானுமதிக்கு மட்டுமல்லாது பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கும் ஒரு சிறந்த சாதகமான நீதியை வழங்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். That's all my lord. I rest my case.